ராஜா தாத்தா என்ன தாத்தா இது ஜாங்கீர் ஜாங்கிரி இங்க கொடுங்க. நீங்க ஸ்வீட் சாப்பிடலாமா? நான் சாப்பிடலையே, மோந்து பார்த்தேன். நேற்று ராத்திரி உங்க பாட்டிக்கு நினைவு நாள் இல்லையா, அதனால நிறைய ஸ்வீட் எல்லாம் வச்சு படைச்சாங்களாம். எல்லாத்தையும் உங்ககிட்டயே அனுப்பிச்சிட்டாங்களாம். நீ சாப்பிடக்கூடாது ராஜா, தோஷம். என் பொண்டாட்டிக்கு படைச்சதை நான் தான் சாப்பிடணும். என்ன தாத்தா இது? நடு ராத்திரில போய் கதை விடுறீங்களே. நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் அங்கிள் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். டாக்டராவே துரோவி, என் பாலிய நண்பனாவே சண்டாள என்னை வயிற்ற கட்டி வாயை கட்டி ராத்திரில ஸ்வீட்டு திருடு முடியா பண்ணது அந்த டாக்டர் சங்கர் பையதான். அந்த வடுவா வரட்டும், காலையில சீட்டை கழிச்சு. சீட்டை கிடைக்கிறீங்களா? மரியாதையா போய் தூங்க போறீங்களா இல்ல டாக்டர் அங்கிள் போன் பண்ணிட்டு போறேன். இந்த டாக்டருக்கு சொன்ன எதுவுமே கூடாதுப்பா. முடியாதவனை தின்னுங்கிறானுங்க, திங்கிறவனை வேணாங்கிறானுங்க. அப்போ குட் நைட் ராஜா. குட் நைட்ல குட் மார்னிங். தாத்தா நல்லா ஸ்வீட்டு புளிக்கும். சார், இது ரொம்ப முக்கியமான மீட்டிங் சார். நீங்க கொஞ்சம் வந்து கலந்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும். எங்க எவடம்புலதான் பிபி இருக்கு, டும்டும் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, கரும்பு இருக்கு. அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அங்கே நடக்காத, இங்க நடக்காதுன்னு சொல்லி பெட்ரூம்குள்ளேயே போட்டு கூட்டி வச்சிருக்கிறாரு டாக்டர் சங்கரே. ஆனா ஆபீஸ் ரூம் டைனிங் ஹாலுக்கு பக்கத்துல தான்டா இருக்கு. போயிட்டு வந்துடுறேன்னா என்ன மிரட்டுறான். சென்னைதான் இல்லையா, என்னால உங்களால் பார்க்காம இருக்க முடியல. அதனால கொஞ்சம் பர்மிஷன் கொடுறான்னு வாங்கிட்டு வந்தேன். அது 1 மணி நேரம் தான் சார். தம்பி ராஜா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தானே இருக்குது, அதை ஆபீஸ்க்கு வர சொன்னீங்கன்னா. எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆபீஸ்னால போர் அடிக்குது, போக மாட்டேங்க. சார், ராஜாவுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா குடும்ப பொறுப்போட சேர்ந்து ஆபீஸ் ஒர்க்கும் தானா வந்துடும். நானா மாட்டேங்கிறேன், அவ மாட்டேங்கிறானே. எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டேன், முடியாது தாத்தா முடியாது தாத்தான்னு ஓடிடுறான். அவருக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கிடைக்க வேண்டாமா? என்னதான் இருந்தாலும் என் பேரை என் மேல உயிரே வச்சிருக்கான். அது ஒண்ணு பார்த்தாதான் எனக்கு. ஆமா சார், அறியாத பருவத்திலேயே அப்பா அம்மாவை இறந்துருச்சு. பெரியம்மா இறந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க உங்ககிட்டயே வளர்ந்த பிள்ளை இல்லைங்களா? அதனாலதான் சார் உங்க மேல அதுக்கு அவ்வளவு பாசம். 100% கரெக்ட். காலையில பார்க்கும்போது குழந்தை தூங்கிட்டு இருந்தான். என்ன செய்யலாம் பாக்குறேன், எழுந்திரிச்சிருப்பானேமா. ஹலோ 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 ராஜா கண்ணு, காலையில 11 தானே ஆச்சு, இதுக்குள்ள எழுந்துச்சுட்ட? இல்ல தாத்தா, நான் எப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஷேவ் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். நீ கால் சாராய மாட்டிக்கிட்டு டைனிங் ஹாலுக்கு வா, தாத்தாவும் வர்றேன். எதுக்கு தாத்தா? சண்டை போட்டுக்கிறதுக்கா? சாப்பிடந்தாப்பா. தாத்தா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேனே. தினம் தான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாத்தா கூட சாப்பிட கூடாதா? ராசா இல்ல, கண்ணு இல்ல, வரியா? வா. சரி தாத்தா. போய் தம்பியை சாப்பிட கூட்டிட்டு வா. ஐயா நான் அங்க போறேன், நீங்க மறுபடியும் ஏதாவது கொண்டுடப்படா. ஒரு பையா என்ன டிஃபன் பண்ணிருக்கேன்? பார்லி கஞ்சி பாவக்காய் சூப்பு. ஐயோ, இத கொண்டுட்டு போய் அவருக்கு கொடுத்தா எப்படா சாப்பிடுவான்? அதனால தாண்டா தினம் ஹோட்டலுக்கு போயிடுறான். இந்த ஐட்டம் உங்களுக்கு, சின்னையாவுக்கு வேற ஐட்டம். சின்னையாவுக்கு ஐட்டத்தை மாத்திட்டியா? என்ன ஐட்டம்? ரவா கேசரி, ரவா உப்புமா, ரவா தோசை. கருப்பையா, அந்த ஐட்டத்தை கொஞ்சம் கொண்டா, ஐயா தின்னட்டும். இத உங்களுக்கு கொடுத்தா டாக்டர் என்ன கொண்டுடுவாரு? கொடுக்கலன்னா நான் உன்னை கொண்டுடுவேன். 2 பேருமே கொண்டுடுவாங்க போல இருக்கு. Hi Geeta darling. Hi Raja. How are you? Fine. என்ன பண்ணிட்டு இருக்க? வேற என்ன? உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க? நானும் அதே தான் செஞ்சிட்டு இருக்கேன். நேத்து ஈவினிங் நீ போட்ட ட்ரெஸ்ல
ரொம்ப அழகா இருந்த. இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப போட்டிருக்கிற ட்ரெஸ்ல அதை விட இன்னும் அழகா இருக்க. Really? ராஜா, உங்களை உடனே பார்க்கும் போல இருக்கு. வரீங்களா? இப்பவே வா. ஆமா, இப்பவே தான். தம்பி, பெரிய ஐயா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருங்க. வரீங்களா? இப்போ வந்துட்டேன் டார்லிங். நீங்க போங்க, நான் வரேன். சரி. இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரைன்னு சும்மாவா சொன்னா? ஐயா டிபன் ரெடிங்க. ஐயோ ஐயா சுருட்டி பிடிக்காதீங்க பிடிக்காதீங்க. பாதிக்கு இருக்கு பர்சனாலிட்டி காப்பிடும். ஐயா, பெரியயா டாக்டர் வராரு. என்ன தைரியம் தான் எனக்கு முன்னால சுருட்டு பிடிப்பேன். நான் சுருட்டு பிடிக்காம பாத்துக்கிறதுக்கு ஒன்ன காவல் வச்சிருக்காங்களா? நீ சுருட்டு பிடிக்காம பாக்குறதுக்கு என்ன காவல் வச்சிருக்காங்களா? சங்கரா வா, வந்துட்டியா? இந்த பையனை பாத்தியா? அவனுக்கு என்ன தைரியம் என் முன்னால சுருட்டு பிடிக்கிறான். சுருட்டு பிடிக்கிட்ட பரவாயில்ல, எனக்கு ஒரு கிடுகிடுப்பு உண்டாக்குறானே. நியாயமாது மன்னிப்பு தெரியாதனமா மாட்டிக்கிட்டங்க. மன்னிச்சிடுங்க டாக்டர், மன்னிச்சிடுங்க. கங்க்ராச்சுலேஷன் சந்திரசேகர். ஏய், நீ பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, பெரிய ஆக்டரும் கூட. உன்ன மாதிரி நடிக்க யாராலையும் முடியாது. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நீ என்ன சின்ன குழந்தையா? இந்த பயலுக்கு பண்ற தப்புக்கு நான் உங்ககிட்ட பாட்டு வாங்க வேண்டியது. போய் சொல்லாத, நானே பார்த்தேன். இந்த பாரு, அப்படி என்னதான் இருக்குது சுருட்டுல? அதான்டா எனக்கும் தெரியல. இழுத்தா புகை வருது, அந்த புகை உள்ள போறான். லங்ஸ் என்ன ஆறுது? ஏற்கனவே ஹார்ட் வீக். இத பாரு, இனிமே என்னால உனக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. நீ வேற டாக்டரை பார்த்துக்க. ஐயே, அப்படிதான் சொல்லக்கூடாது. நீ ஏன் பேட்டா? நீ தாஜா ஏடா ராமு, ஐயா விட்டு அந்த போகாது எத்தனை சொல்லிருக்கேன். எங்கடா போனேன்? ஐயா சின்ன ஐயாவை கூட்டிட்டு வர சொன்னாருங்க, அதனால நான் போயிருந்தேன். எங்கடா ராஜா? டெலிபோன்ல யாரோ டார்லிங் கூட பேசிட்டு இருக்கிறாருங்க. டார்லிங்கா? ஆமாங்க ஐயா, நான் கூப்பிட்டதுக்கு நீங்க போங்கன்ட்டாரு. போன்ல இப்ப வர்றேன் டார்லிங், இப்ப வர்றேன் டார்லிங்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க ஐயா. ஏய், டார்லிங்கா பொண்ணு? டார்லிங்கா பொண்ணு இல்ல. ஆஹா, சங்கரா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். நீ என்ன நினைக்கிற? இதுல நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? அவனுக்கு வயசு இருக்கு, வசதி இருக்கு, பொண்ணுங்க இருக்காங்க, லவ் பண்றான். ஹலோ டாக்டர். தாத்தா எப்படி இருக்காங்க? அப்படியே தான் இருக்காரு. நோ இம்ப்ரூவ்மெண்ட். நீங்களாம் ஏமா பார்த்து சூட்டு பிடிக்கிறாரு, ஸ்வீட் சாப்பிட்றாரு. நேற்று ராத்திரி கூட நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் வல்லடா அம்மா. ராத்திரி சமாச்சாரம் டாக்டர்கிட்ட சொல்லக்கூடாது. சரி சரி. ஆமா தாத்தா, என்ன கூப்பிட்டு அமிச்சிங்களாமே, என்ன விஷயம்? தலையில மொட்டை, நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை. போறேன். என்னப்பா சொல்ற? சாமியாரா போறேன். பாரு, வேண்டாம்ப்பா. அப்புறம் ராஜாவுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அவனுக்கு பிறக்க போற உன் கொள்ளு பேரனை யார் கொஞ்சறது? அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாடா சங்கரா. கல்யாண பேச்சு எடுத்தாலே அவன் ஓடுறானே. அப்ப நான் வரேன் தாத்தா. கழட்டுறான். டேய் ராஜா, ஏண்டா நீதான் ஆபீஸ்க்கோ போறது இல்ல, அவசரமா இப்ப எங்க போற? அங்கிள், அர்ஜென்ட்டா ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போறோம். ஃப்ரெண்டியா கேட்டா தாத்தா, டெலிபோன்ல யாரோ பட்லி கூட டார்லிங் டார்லிங் இவன் பேசிக்கிட்டு தான் நான் சொன்னேன். ஆமா. டேய், நாங்க பாக்குற பொண்ணுகளை தான் உனக்கு பிடிக்கல. நவ தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உனக்கு பிடிச்ச பொண்ணு இருந்தா கூச்சப்படாம சொல்லு. ஐ டெல் மீ மேன். ஆமா அங்கிள், நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். விரும்பிட்டான். பொண்ணு யாருன்னு கேளு. கீதா. ஸ்வீட் நேம். நாம 2 பேரும் எப்ப அவளை பாக்குறதுன்னு கேளு. 2 நாள்ல. தேங்க்யூ. இன்னிலேருந்தே உங்க தாத்தா கண்ணுக்கு நல்ல ஐ டிராப்ஸ் போட்டு க்ளீன் பண்ணி வைக்கிறேன். நீ ஆளை கொண்டு வா. நான் வரேன் அங்கிள். தாத்தா, நான் வரேன். வேண்டா, அறிவு கட்ட பிரம்மச்சாரி கமனாட்டி. ஏண்டா குடும்பத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நீ பாட்டுக்கு ஆளை கொண்டாங்கறிய. நாளைக்கு அவன் எவனாவது நடுத்தருவில் போறவனை கூட்டிட்டு வந்து நிறுத்தி கல்யாணம் பண்ணி வைனா என்னடா செய்வ? அட போடா, அவன் கல்யாணம் சம்மதிச்சது பெரிய விஷயம். நடக்காதுங்க. நடக்கும். இந்த பாரு, அவன் எந்த பொண்ணை விரும்புறானோ அவதான் அவன் பொண்டாட்டி, அவதான் உனக்கு மருமக. ஓகே? ராதா, என்னனே? உன் வாடிக்கைக்காரர் வராரு, ஓடு ஓடு. ஐயோ, மிஸ் கீதா, நீங்க ரெடியா? எஸ் ரெடி.
Ready? One minute. Auntie. Yes, Jagdish. What do you want? I want you. அதாவது அங்க கவனிச்சீங்கடா, பாப்பாவோட முகத்தை ரோஜா பூ நினைச்சிட்டு ஒரு ஈ வைக்குது. அதை விரட்டி விட்டுறவா? Thank you. இப்ப எடுத்துடலாமா? எடுக்கலாமே. உங்க அம்மா எப்போதும் கூடவே வருவாங்களா? ஆமா. வெரி குட். நல்ல கிளாமர். உங்க அம்மாவை சொன்னேன். ரெடி? one minute. ஆண்டி, பாப்பாவோட உதட்ட ஜிலேபி நினைச்சு ஒரு சித்தரும்பு ஊறிட்டு இருக்கு. அதை எடுத்துறவா? சீக்கிரமா எடுமே. எவ்வளவு நேரமா என் பொண்ணு ஒரே போஸ்ல நிக்கும். இது என்னங்க பெரிய விஷயம்? காலம் பூரா நட்ராஜர் ஒத்த கால்ல நிக்கலையா? கோமே. வாட் மேன்? சிச்சி, இது எறும்பு இல்ல, ஏதோ துரும்பு, தானா போயிடும். எடுக்கலாமா? எடுக்கலாமே. ரெடிமா? one minute. ஆண்டி, என்னையா? ஒண்ணு இல்ல, எடுக்க போறேன். எடியா? அதான். பாப்பா கண்ணுல லேசா ஒரு போதை ஒண்ணு வரணும். இல்ல அது மாந்தம், நான் சொல்றது போதை. அந்த உதடு விரிஞ்சும் விரியாமல் இருக்கணும். ஒரு 3/4 இன்ச். எக்ஸாக்ட்லி. அந்த சந்துக்குள்ள இருந்து ஒரு புன்னகை வரலாமா வேணாமான்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாக்ட்லி. இந்த பாரு, உன் கையில இருக்கிறது பந்து இல்ல, இது உலகம். இந்த உலகமே உன் கையில இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். இங்க பாரு, இந்த வயசுல உங்க அம்மா எப்படி ரியாக்ட் பண்றா பாரு. ரெடி ரெடி ரெடி. 1 2 ஓகே. வாட் அ போஸ். அத்தனை காசு. தேங்க் யூ. ஜெகதீஷ், இந்த போட்டோஸ் வெளிநாட்டு பத்திரிகையில மட்டும் தான் வரும்னு சொல்லிருக்கேன். ஞாபகம் இருக்கட்டும். யூ டோன்ட் வரி. இது ஆப்பிரிக்காவுல டீப் ஜங்கிள்ல மட்டும் தான் வரும். தப்பி தவறி உள்நாட்டு பத்திரிகையில வந்து ராஜாவோட தாத்தா பாத்துட்டாரு, அவ்வளவுதான். அந்த கோடீஸ்வர குடும்பத்துல என் பொண்ணு மருமகளா போகவே முடியாது. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பை தி வே, நீங்க கேட்டீங்களே பணம், இதோ. Thank you, ஜெகதீஷ். இப்ப சிரிப்பீங்களே. Hi everybody. Hi Geeta. Hi ராஜா. Congratulations. Thank you. எதுக்கு? சொல்றேன் வா. Excuse me auntie. என்ன விஷயமா இருக்கும்? என்ன பெரிய விஷயம்? 25 வயசு காளை பக்கத்துல 18 வயசு பருவச்சிட்டு அப்படியே ஒத்தர சேர்த்து பிடிச்சி ஐம் சோ சாரி, கொஞ்சம் லேசா உணர்ச்சி வசப்பட்டேன். மத்தபடி நெஞ்சில ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாம் ஒரு கலைக்கனோட தான் பாக்குறேன். ஏன்னா என் தொழில் விளம்பரம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட். ஐ அம் an ad man, not a bad man. ஓகே ஜெகதீஷ். சரி. ஓ ராஜா, ஐ அம் சோ ஹாப்பி. நிஜமா தாத்தாட்ட சொல்லிட்டீங்களா? ஆமா, எங்க தாத்தா ஒண்ணுமே சொல்லல, உடனே ஒத்துக்கிட்டாரு. ஓ, how sweet is தாத்தா. மம்மி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயமா? ஆண்டி, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். ராஜா, நீ நானுமா? இது என்ன விபரீத முடிவு? அடிச்சு பல்லெல்லாம் கேட்டிட ராஸ்கல். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்டா. ஆமா, உங்க தாத்தா எப்படி சம்மதிச்சாரு? டாக்டர் அங்கிள் தாத்தாவை சம்மதிக்க வச்சிட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஒரு நிமிஷத்துல நடந்து போச்சு. எனிவே, தேங்க்ஸ் டு டாக்டர் சங்கர். Congratulations ராஜா. Thank you. Congratulations baby. Congratulations ராஜா. Thank you. Congratulations baby. நீயா? சரி என்னப்பா, இந்த அகேஷன் சும்மா விடலாமா? இன்னைக்கு ராத்திரியே நீயும் கீதாவும் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு பார்ட்டி நடத்தலாம்பா. சாரி ஜெகதீஷ், டான்ஸ் ப்ரோக்ராம்காக காஷ்மீர் போக வேண்டியது இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். காஷ்மீர்க்கா? ஆமா ராஜா, காஷ்மீர்ல என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்ப வரதுக்கு எப்படியும் 10 நாள் ஆயிடும். அப்படின்னா இப்போ என் வீட்டுக்கு வா, தாத்தா கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். நோ இது ஆடி மாசம், அடி எடுத்து வைக்க கூடாது. அதுவும் முதல் தடவையா வீட்டுக்கு வரப்போகுது. ஒண்ணு செய்யுங்க, நீங்க காஷ்மீர் போய் ஆடி முடிச்சிட்டு வாங்க. அதுக்குள்ள இங்க ஆடி முடிஞ்சிரும். அப்புறம் ஒரு மாதிரி ஓடி ஆடி செட்டில் பண்ணுவோம். ஓ கீதா, டைம் ஆச்சு, நம்ம போலாமா? வரேன் ஆண்டி, வரேன். ஜெகதீஷ், அப்ப நாமளும் போலாமா? ஒண்ணு இல்ல. யார் அந்த டாக்டர் சங்கர்? அவரா? டாக்டர் சங்கர் அந்த குடும்பத்து ஃபேமிலி டாக்டர். அவர் சொல்படி தான் தாத்தா கேட்பாரு. ஓ, I see. When did you see? வண்டி நிறுத்தியா? யோ, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் சேர்த்து தண்ணி அடிச்சிட்டு போறே. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒண்ணும் நினைக்கல. ரோட்ல தண்ணி இருந்தா நான் என்ன செய்யறது? கார் கொஞ்சம் தள்ளி ஓட்டுறது. ஏன் உன் கடையை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க. அத சொல்றதுக்கு நீ யாரு? இத சொல்றதுக்கு நீ யாரு? இன்னொரு தடவை இப்படி செய், நான் யாருன்னு காட்டுறேன். என்ன செய்வ? 4 டயரும் குத்தி நாரா கீச்சிடுவேன். Shut up. நீ சட்டப்பு. ராதா ஏன் சோதா மாதிரி கத்துற? பின்ன என்ன இந்த ஆள் சட்டப்புங்கறாரு? அதுமா சட்டப்புனா இங்கிலீஷ்ல நீ அழகா இருக்கேன்னு அர்த்தம். அத சொல்றதுக்கு இந்த ஆள் யாரு? அதானே, நீ யாரா? You shut up. பாத்தியா, இப்ப நான் அழகா இருக்கேன்றா. நீ அழகா இருக்க. இருக்கவே முடியாது. நீ போய் சொல்ற. அந்த ஆள் வேற ஏதோ சொல்லி திட்டி இருக்காரு. நான் அப்படிதான் திட்டுவேன். ராஜா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நாயங்க கிட்ட வாய் கொடுத்தா நம்ம கௌரவம் தான் போகும். என்னடி சொன்ன? யார் நீ பிளாட்ஃபார்ம் நாய்? நீதான். உன்னை குத்தி குடல உருவிடுவேன். ஐயோ, அது ரொம்ப பெரிய குடல், விட்டுருமா? பின்ன என்ன பிளாட்ஃபார்ம் நாய்னு சொல்ற? அது வாய் தவறி வந்திருக்கோம்.
அது எப்படி என்ன வரும்? வாய் தவறி நீதான் நாய். வேண்டாம். டேய், வேண்டாம், பங்களா விட்டு. நாய். விட்டு மாடி. நீதான் எல்லாம். விட்டு. அட, விடாத. அவளை விடக்கூடாது. டேய், ஆய், ஆய். நீ தனியா வரவேல? அப்ப பாத்துக்கறேன். அதானே. அவளை இழுத்து போட்டு 4 குடுக்கறத விட்டுட்டு ஜான காட்டி போ சொல்றியா நீ? இத என்ன பண்ண சொல்ற? அவனுடைய நெருங்கிய நண்பன். அப்ப முதல்ல ராதா உங்க அப்பாவோட போட்டோ ஒண்ணு பெருசு பண்ண சொன்னியே, பண்ணி கொடுத்தனே பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அத இன்னும் பெருசா போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. போட்டு கொடுக்கறியா? கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு கேக்குற கேள்வியா இது? ஐ அம் an ad man, not a bad man. Thank you ராஜா. நாளை காலையில 6 மணிக்கு ஃளைட். நீங்க டோன்ட் வரி. கரெக்ட் டைத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் உனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குறேன். ஓகே? ஓகே. குட் நைட். குட் நைட். பை பை. பை. தம்பி, தாத்தாவுக்கு திடீர்னு மாரடைப்பு வந்துருச்சு. நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா. Uncle. Oh, nurse, get the injection quick.